அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்களிடம் நாடகம் ஆடியவர்களை நீங்கள் கண்டுணரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சுக்கிரனும், ரிஷபத்தில் சூரியனும், மிதுனத்தில் குரு பகவானும், புதனும், சிம்மத்தில் கேதுவும், செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும், ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி, விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ஜூன் மாதம் 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 7இல் அமர்ந்து ராசியை பார்வையிடுவது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானமான 8க்குரிய சுக்கிரன் 8ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடமான 7ஆம் இடத்தில் அமர்வதால் எடுத்த முயற்சிகள் நிச்சயம் வெற்றி பெறும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே போல துலாம் ராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட இருக்குதுங்க. வெகு நாட்களாக ஆடம்பரமான வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அந்த முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதே போல புதிதாக நிலம் வாங்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும் என சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினியர்களுக்கு அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் போட்டிகள் விலக இருக்கு. அதேபோல் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டில் அமைதி நிலவுவதால் மற்ற விஷயங்களை கவனம் செலுத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினியர்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் வெற்றி உண்டு என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி ராகு சேர்க்கை என்பதால் பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தலை எடுக்கலாங்க. அதே போல் வாகனத்தில் செல்லும் பொழுது அதிக கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. அஷ்டமத்தில் சூரியனும் புதனும் இணைந்திருக்கிறார்கள். அதனால் தேவையில்லாத பிரச்சனைகள்ல தலையிட்டு மன நிம்மதியை இழக்க வேண்டாம். அதனால் நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லதுங்க. அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. அலுவலகத்தில் மற்றவர்களை பற்றி தேவையில்லாத கமெண்ட் செய்து மாட்டிக்கொள்ளாதீங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. ஏனால் அவர்கள் நற்பெயர் வாங்குவதற்காக நீங்கள் யதார்த்தமாக சொன்னதை சூட்சமமாக சொல்லி உங்கள் மீது பிரச்சனையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு நாதனாகிய சுக்கிரன் அவ்வளவு சாதகமாக இல்லை என்றாலும் கூட அதற்கு மாறாக மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சிறந்த சுபபலம் துடன் நிகழலை கொண்டுள்ளதால் உங்களுடைய ஜென்ம ராசியையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்ப்பது சிறந்த யோக பலன்களை குறிக்கிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. குறிப்பா குரு பார்க்க கோடி தோஷத்தை போக்கும் என்பது ஆன்றோர்களுடைய வாக்காகும். அந்த வகையில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நிகழ இருக்குதுங்க. திருமணமான பெண்மணிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க இருக்குது. ஒரு சிலருக்கு வசதியான வீட்டிற்கு மாற்றம் ஏற்பட இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால் செல்வதற்கரிய தீர்த்த தல யாத்திரை ஒன்று கிடைப்பதற்கான நல்வாய்ப்புகளும் உள்ளது என்பது கிரக
நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. துலாம் ராசினியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த முயற்சிகள்ல இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி ஒரு நல்ல வர அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதே போல் புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு. கருவுற்றுள்ள பெண்மணிகளுக்கு சுகப்பிரசவமும் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய கும்பராசியில் இணைந்துள்ள சனி பகவான் மற்றும் ராகுவை குரு பகவான் பார்ப்பது பிரபல யோகங்கள் ஒன்று என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம இக்காலகட்டங்கள்ல பலருக்கு பதவி உயர்வு கிடைக்க இருக்கு, சிலருக்கு ஊதிய உயர்வை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். வெளிநாடு சென்று வேலை பார்த்து பணம் ஈட்ட வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். ஏற்கனவே வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் துலாம் ராசியினருக்கு நிரந்தர குடியுரிமை கிடைக்க இருக்கு. புதிதாக வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்களும் அதற்கான முயற்சிகள் தற்போது தாராளமாக இந்த வாரத்தில் மேற்கொள்ளலாங்க. அதே போல காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள், அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. வெளிநாடு சென்று வேலை பார்த்து பணம் ஈட்ட வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில்துறைக்கு அதிபதியான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய கும்ப ராசியில் சஞ்சரிப்பது சிறந்த தொழில் மேன்மையும் அபிவிருத்தியையும் லாபத்தையும் குறிக்குதுங்க. சந்தை நிலவரம் சாதகமாக அமையுங்க. போட்டிகள் அனைத்திலுமே முறியடித்து லாபம் பெறும் திறமையை இவ்விரு கிரகங்களும் உங்களுக்கு அளித்தருள்றாங்க. புதிய விற்பனை கிளைகளை திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு. புதிய முதலீடுகள்ல துணிந்து நீங்கள் இறங்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு வாரமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. துலாம் ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு கலைத்துறையை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ள சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் கலைத்துறை ரீதியாக உங்களுக்கு அமையிருக்கு. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தில் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்குங்க. நினைவாற்றல் அதிகரிக்க இருக்கு. கிரகிப்பு திறன் அதிகரிக்குங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சுன்னா அதற்கான பூர்வாங்க முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் வழிகாட்டுதல்களும் உங்களுக்கு எளிதில் கிடைக்க இருக்குதுங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிகாரம் பெற்றுள்ள கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் தண்ணீர் பற்றாக்குறை இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க. அதிக வெயிலினால் தண்ணீர் வரத்து சற்று பாதிக்கப்படும். இருந்தாலும் பயிர்கள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதனால் உங்களுடைய விளைபொருட்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதே போல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளுக்கு குரு சுக்கிரன் ஆகிய இருவருமே அனுகூலமாக இருப்பதால குடும்ப குறிப்பாக ராசிக்கு புத்திர ஸ்தானமாகிய கும்ப ராசியில் குருவினுடைய சுப பார்வை ஏற்படுவதால் திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கி யோகம் கிடைக்க இருக்கு. இந்த வாரத்துல துலாம் ராசி நேயர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது மாலை விளக்கேற்றி நரசிம்மரை வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.